ஓம் சாந்தி. 31/7/2025 சாக்கார முரளி. இன்று சிவபகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் அதிகாலையில் எழுந்து மிகவும் அன்பாக பாபா குட் மார்னிங் என்று சொல்லுங்கள். இந்த நினைவின் மூலம்தான் நீங்கள் சத்தோபிரதானமாகி விடுவீர்கள். கேள்வி: ஆக்யூரேட் நினைவின் மூலம், அதாவது துல்லியமான நினைவின் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் பெறுவதற்கு முக்கியமாக எந்த குணங்கள் அவசியமாக இருக்கிறது? பதில்: மிகவும் பொறுமையாக இருக்க வேண்டும். அறிவு மற்றும் கம்பீர தன்மையுடன் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு நினைவு செய்வதின் மூலம் தந்தையிடமிருந்து கரண்ட் கிடைக்கிறது. மேலும் ஆத்மா சத்தோபிரதானம் ஆகிக் கொண்டே செல்கிறது. தந்தையின் நினைவு உங்களை தொந்தரவு செய்ய வேண்டும். அதாவது, நான் பாபாவை நினைக்கணும், நினைவு செய்யணுன்ற அந்த மனநிலை இருக்கணும். ஏனென்றால் தந்தையிடமிருந்து மிக பெரிய ஆஸ்தி கிடைக்கிறது. தந்தையை நினைவு செய்வதினால் நீங்கள் முள்ளிலிருந்து மலராகிறீர்கள். அனைத்து தெய்வீக குணங்களும் வந்து விடுகிறது. ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகளே, தத்தத்துவம் என்று தந்தை கூறுகிறார். அதாவது, ஆத்மாக்களாகிய நீங்களும் சாந்த சுரூபமானவர்கள். ஆத்மாக்களாகிய உங்கள் அனைவரின் சுய தர்மம் சாந்தி ஆகும். சாந்தி தாமத்திலிருந்து இங்கு வந்து டாக்கி, அதாவது பேசுபவர்களாக ஆகிறீர்கள். இந்த கர்மேந்திரியங்கள் உங்களுடைய பாகத்தை நடிப்பதற்காக உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கிறீர்கள். பிறகு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். எனவே கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்க வேண்டும். ஆஹா, எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் சத்தோ பிரதானமாக உலகத்திற்கு எஜமானராக ஆகிவிடுவீர்கள் என்று. தந்தை குழந்தைகளை எவ்வளவு அன்பு செய்கிறார்! டீச்சர் ரூபத்தில் மட்டும் படிக்க வைத்து உங்களை வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் என்று அப்படி இல்லை. தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார். உங்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கிறார், நினைவு யாத்திரையையும் கற்றுக் கொடுக்கிறார். எனவே உலகத்திற்கு எஜமானராக ஆக்கக்கூடிய, தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்கக்கூடிய தந்தை மீது மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்து முதலில் சிவபாபாவிற்கு குட் மார்னிங் சொல்ல வேண்டும். யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமாக கரண்ட் கிடைக்கிறது. ஏனென்றால் நினைவோடு நினைவு சேருகிறது. யோகத்தின் சப்ஜெக்ட் தான் மிக பெரிய சப்ஜெக்டாக இருக்கிறது. யோகத்தின் மூலம்தான் ஆத்மா சத்தோபிரதானமாக ஆகிறது. நல்ல முறையில் அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது தானாகவே கரண்ட் கிடைக்கும். ஆரோக்கியமானவராக ஆகிவிடுவீர்கள். கரண்ட் மூலம் ஆயுளும் அதிகரிக்கிறது. இனிமையான குழந்தைகளே, எந்த அளவிற்கு நீங்கள் நிறைய பேருக்கு நன்மை செய்கிறீர்களோ அந்த அளவிற்கு அதற்கான பரிசும் உங்களுக்கு தான் கிடைக்கும் என்று தந்தை கூறுகிறார். நிறைய பேருக்கு வழி சொல்வதினால் நிறைய பேருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கிறது.
ஞான ரத்தினங்களினால் தன்னுடைய பையை நிரப்பிக்கொண்டு பிறகு தானம் செய்ய வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் குட் மார்னிங். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடமிருந்து ஆக்யூரேட்டாக கரண்ட் பெறுவதற்கு மிகவும் அன்பாக தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த நினைவுதான் ஆரோக்கியமானவர்களாக ஆக்குகிறது. கரண்ட் பெறுவதின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும். நினைவின் மூலம்தான் தந்தையிடமிருந்து சர்ச் லைட் கிடைக்கிறது, அதிகமான ஒளி கிடைக்கிறது. இரண்டாவது பாயிண்ட், தவறுகள் செய்வதை விட்டுவிட்டு சுயதர்ஷன சக்கரதாரியாக, லைட் ஹவுஸாக, அதாவது கலங்கரை விளக்கமாக ஆகுங்கள். இதன் மூலம்தான் ஞான கடலாகி சக்கரவர்த்தி ராஜா ராணியாக ஆகிவிடுவீர்கள். வரதானம். அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தியை சொல்லக்கூடிய குஷியின் கஜானாவினால் நிரம்பிய பண்டகசாலை ஆகுங்கள். நான் குஷியின் பொக்கிஷத்தினால் நிரம்பிய பண்டகசாலையாக இருக்கிறேன் என்ற தன்னுடைய இந்த ஸ்வரூபத்தை சதா தன் முன்னால் வையுங்கள். எண்ணில் அடங்காத அழியாத கஜானாக்கள் என்ன கிடைத்திருக்கிறதோ அந்த கஜானாக்களை நினைவில் கொண்டு வாருங்கள். கஜானாக்களை நினைவில் கொண்டு வருவதினால் குஷி ஏற்படும். மேலும் எங்கே குஷி இருக்கிறதோ அங்கே சதா காலத்திற்காக துக்கம் தூர விலகிவிடும். கஜானாக்களின் நினைவின் மூலம் ஆத்மா சக்திசாலியாக ஆகிவிடுகிறது, வீணானது முடிந்து விடுகிறது. நிரம்பிய ஆத்மா ஒருபோதும் தடுமாற்றம் அடைவதில்லை. சுயம் தானும் மகிழ்ச்சியாக இருந்து மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியான செய்தி சொல்கிறது. ஸ்லோகன். தகுதியானவராக ஆக வேண்டுமென்றால் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வையுங்கள். அவ்யக்த சமிகை. வாய் மூலமாக செய்தி கொடுக்கக்கூடிய சேவையில் உங்களுடைய நேரத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள், பணத்தையும் ஈடுபடுத்துகிறீர்கள், அலைச்சலிலும் வருகிறீர்கள், கவலைப்படவும் செய்கிறீர்கள். ஆனால் உயர்ந்த சங்கல்பத்தின் சேவையில் இவை அனைத்தும் சேமிப்பாகிவிடும். எனவே இந்த சங்கல்ப சக்தியை அதிகரியுங்கள், திட சங்கல்பம் செய்யுங்கள். அப்பொழுது வெளிப்படுதலும் விரைவில் ஏற்பட்டுவிடும். டிராமாவின் சில ஆழமான ரகசியங்கள், அதாவது டிரான்ஸில் சென்ற சகோதரிகள் மூலம் கிடைத்த ரகசியங்கள். முதல் பாயிண்ட், இந்த விராட்ட ஃபிலிம், அதாவது மிகப்பெரிய டிராமாவில் ஒவ்வொரு மனித ஆத்மாவிலும் அவரவருடைய நிலையின் அனுசாரம், அதாவது முழு வாழ்க்கைக்கான அறிவு அல்லது நடிப்பானது முன்கூட்டியே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது மர்ஜாகி இருக்கிறது. ஜீவாத்மாவில் முழு வாழ்க்கையின் அடையாளம் பதிவு செய்யப்பட்டிருப்பதினால் உரிய நேரத்தில் அது வெளிப்படுகிறது, அதாவது எமர்ஜ் ஆகிறது. ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் தன்னுடைய சம்பூர்ண நிலையின் அனுசாரம் தகவல் அல்லது நடிப்பு என்ன பதிவாகி இருக்கிறதோ அதுதான் உரிய நேரத்தில் வெளிப்படுகிறது. இதன் மூலம் நீங்கள் ஒவ்வொருவரும் எல்லாம் அறிந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள்.
அதாவது ஒவ்வொரு ஆத்மாவிற்குள்ளும் அதனுடைய நிலையின் அனுசாரம் அந்த ஆத்மா எந்த பாகத்தை நடிக்கப் போகுதோ ஜீவாத்மா அந்த நிலையின் அனுசாரம் அந்த ஆத்மாவிற்குள்ளேயே அந்த தகவல் மற்றும் நடிப்பு பதிவாகி இருக்கு. அந்த உரிய நேரத்துல அது எமர்ஜ் ஆகுது. அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆத்மாக்கள் எல்லாம் அறிந்தவர்களாக ஆயிடுறாங்க. அப்படின்னா இன்ஃபர்மேஷன் உள்ள இருக்கு, வெளியில இல்ல. அந்த நேரத்துல அது எமர்ஜ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2வது பாயிண்ட், இந்த மிகப்பெரிய டிராமாவில் ஒவ்வொரு வினாடிக்கான நடிப்பு புதிதானதாக இருக்கும் காரணத்தினால் உங்களுக்கு இப்பொழுதுதான் இங்கே புதிதாக வந்திருக்கிறோம் என்று தோன்றுகிறது. ஒவ்வொரு நொடியின் நடிப்பும் வெவ்வேறானதாக இருக்கிறது. அதாவது செகண்ட் பை செகண்ட் நடிப்பு சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு. ஒரே மாதிரி இருக்காது, வெவ்வேறாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. போன கல்பத்தின் நொடிதான் ரிப்பீட் ஆகிறது. ஆனால் எந்த நொடியில் நடைமுறை வாழ்க்கையில் நடக்கிறீர்களோ அந்த நேரம் புதியதாக இருக்கிறது என்று உணர்வீர்கள். இப்ப நம்ம ஒரு செயலை செய்யறோம்னா புதுசா இப்பதான் செய்யறோம்னு தோணுது, அப்படி நம்ம உணர்றோம். ஆனா ஆக்சுவலி அது போன கல்பத்தினுடைய ரிப்பீட்டேஷன் தான். இந்த புரிதலுடன் முன்னேறி சென்று கொண்டே இருங்கள். மற்றபடி எனக்கு ஞானம் கிடைத்து விட்டது, எனவே இப்பொழுது நான் செல்கின்றேன் என்று இதுபோல் யாரும் சொல்ல முடியாது. எதுவரை விநாசம் ஆகவில்லையோ அதுவரை முழு நடிப்பும் முழு ஞானமும் புதியதுதான். எனக்கு ஞானம் கிடைச்சிடுது, நான் ரிட்டர்ன் போறேன் அப்படின்னு யாரும் போயிட முடியாது. விநாசம் நடக்கணும், அதுக்கப்புறம் தான் போக முடியும். அதுவரை இந்த கல்பத்துல நம்ம என்னென்ன நடிக்கிறோமோ, நடிப்பும் சரி ஞானமும் சரி எல்லாமே புதுசுதான். போன கல்பத்தினுடைய விஷயங்கள் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு அந்த ஞாபகம் இல்லை இல்லையா? புதுசா இப்போ செய்துட்டு இருக்கிறோம், அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. 3வது பாயிண்ட், இந்த மிகப்பெரிய டிராமாவில் எந்த ஒரு விதி உருவாக்கப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயத்தின் ஆதாரத்தில்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது. சிலர் விதியை தடுப்பார்கள், சிலர் உருவாக்கிக் கொள்வார்கள். தடுப்பதும் உருவாக்கிக் கொள்வதும் உங்கள் ஒவ்வொருவருடைய கையில்தான் இருக்கிறது. என்னுடைய எதிரியும் நான்தான், என்னுடைய நண்பனும் நான்தான். எனக்கு நானே பகைவன், எனக்கு நானே நண்பன். இப்பொழுது நீங்கள் மிகவும் ரமணீகமாக இனிமையானவர்களாக ஆக வேண்டும், மேலும் ஆக்க வேண்டும். அதாவது விதி தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துடக்கூடாது. நான் என்ன பண்றது, என் விதி இப்படிதான் இருக்கு, என் தலையெழுத்து இப்படிதான் இருக்கு, நான் என்ன செய்தாலும் முன்னேற மாட்டேன், எனக்கு அதிருஷ்டம் இல்லை அப்படின்னு யாரும் உட்காந்துடக்கூடாது. எல்லாம் உங்க கையில தான் இருக்கு. கண்டிப்பா ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய பாஸ்ட் ஒரு தடை ரூபத்துல வரும். இப்போ நான் என்ன செய்யணும், எப்படி நான் என்னுடைய அதிர்ஷ்டத்தை உருவாக்கிக்கணும் அப்படின்னு சிந்தித்து முன்னேறுறது, இல்லை அவ்வளோதான் என் விதியே இப்படிதான் சும்மா உட்காருறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால தனக்கு தானே பகைவன், தனக்கு தானே நண்பன் புரிஞ்சுக்கிட்டு முயற்சி செய்தால் உங்களுக்கு நீங்களே நண்பன் ஆயிடுவீங்க. இல்லைன்னா உங்களுக்கு நீங்களே பகைவன். வேற யாரும் உங்களுக்கு எதிரிகள் கிடையாது, நீங்களே உங்களுக்கு எதிரி ஆயிடுவீங்க. அதனால ரமணீகமாக இனிமையானவர்களாக ஆகணும், மற்றவங்களையும் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 4வது பாயிண்ட், இந்த மிகப்பெரிய டிராமாவில் சகித்துக் கொள்வது கூட போன கல்பத்தின் ஒரு இனிமையான கனவாகும். ஏனென்றால் இப்பொழுது உங்களுக்கு புதிதாக எதுவும் நடக்கப் போவதில்லை.
யாரெல்லாம் உங்களுக்கு தொந்தரவு செய்தார்களோ அவர்களும் சொல்வார்கள். அதாவது, நான் இவர்களுக்கு இவ்வளவு தொந்தரவு கொடுத்தேன், துக்கம் கொடுத்தேன். ஆனாலும் இவர்கள் தெய்வீக ஒற்றுமையுடன், உயர்ந்த ஒற்றுமையுடன், அதாவது டிவைன் யூனிட்டியுடன், சுப்ரீம் யூனிட்டியுடன் வெற்றி பெற்ற பாண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிச்சயிக்கப்பட்ட விதியை யாரும் தடுக்க முடியாது. அதாவது ஆரம்பத்துல நிறைய பேர் தொந்தரவு கொடுத்தாங்க, யஜ்யத்துக்கு தடைகளை ஏற்படுத்தினாங்க, கஷ்டங்கள் கொடுத்தாங்க. ஆனாலும் கடைசியில அவங்க உணர்ந்தாங்க, நாங்க எவ்வளோ துக்கம் கொடுத்தோம், எவ்வளோ தொந்தரவுகள் கொடுத்தோம். ஆனால் இவங்களுக்குள்ள அவ்வளோ ஒற்றுமை இருக்கு, டிவைன் யூனிட்டி இருக்கு, சுப்ரீம் யூனிட்டி இருக்கு. இவங்கள ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு அவங்களே உணர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆகையால இது நிச்சயிக்கப்பட்ட விதி. யாரும் எதுவும் செய்ய முடியாது. எத்தனை தடைகள் வந்தாலும் இன்னி வரைக்கும் யஜ்யம் நடந்துட்டு தான் இருக்கு. 5வது பாயிண்ட். இந்த விராட்ட டிராமாவின் அதிசயத்தை பாருங்கள். கண்கூடாக பாண்டவர்களும் இங்கே வந்து சேர்ந்து விட்டீர்கள். மேலும் உங்களுடைய பழைய சித்திரங்களும் அடையாளங்களும் கூட இந்த நேரம் வரையிலும் நிலையாக இருக்கிறது. எப்படி பழைய காகிதங்கள், பழைய சாஸ்திரங்கள், பழைய புத்தகங்கள் ஆகியவற்றை பாதுகாத்து வைக்கிறார்கள். பிறகு அதற்கு நிறைய மதிப்பும் இருக்கிறது. அதேபோல் பழைய பொருட்கள் நிலையாக இருந்த போதிலும் இப்போது புதிய பொருட்கள் கண்டுபிடிக்கப்படுகிறது. பழைய கீதை என்பது நடைமுறையில் இருக்கிறது. புதிய கீதை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. எப்பொழுது புதிய கண்டுபிடிப்பு நிலைநாட்டப்படுகிறதோ அப்பொழுதுதான் பழையதற்கு முடிவு ஏற்படுகிறது. இப்பொழுது நீங்கள் நடைமுறையில் ஞானத்தை தன் வாழ்க்கையில் தாரணை செய்வதின் மூலம் துர்கா, காளியாக ஆகிறீர்கள். பிறகு பழைய ஸ்தூல ஜட சித்திரங்களின் விநாசம் நடக்கும். பிறகு புதிய உயிரோட்டமான ஸ்வரூபத்தின் ஸ்தாபனை நடக்கும். அதாவது இந்த விராட்ட டிராமாவின் வண்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரத்யட்ச ரூபத்துல பாண்டவர்கள் இங்க வந்துட்டீங்க. அந்த பழைய சாஸ்திரங்கள், கீதையினுடைய புத்தகங்கள் இதெல்லாமே இன்னும் நல்லா வந்து பாதுகாப்பாக வச்சிருக்காங்க. அதற்கு ரொம்ப மதிப்பும் இருக்கு. அதாவது பழைய கீதை ஆல்ரெடி இங்க இருக்கு. ப்ராக்டிக்கல்ல எல்லாரும் அதை படிச்சிட்டு இருக்காங்க. இங்க புது கீதை வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. புதியது ஸ்தாபனை ஆகும் போது பழையது விநாசமாகும். அதாவது நீங்க இந்த ஞானத்தை தாரணை செய்து துர்கையாக, காளியாக ஆகும் போது அந்த பழைய ஜட சித்திரங்கள் விநாசமாகும். பிறகு அதே உயிரோட்டமான சொரூபத்தின் ஸ்தாபனை ஆகும். இப்போ அந்த தேவதைகளுடைய படங்கள், சிலைகள், சித்திரங்கள் எல்லாம் இருக்கு. அது முடிஞ்சிடும். அதாவது நீங்க சைத்தன்யமான தேவதைகளாக ஆகும் போது உங்களுடைய அடையாளங்கள், சித்திரங்கள், சிலைகள் என்ன இருக்கோ அதெல்லாம் முடிஞ்சிடும். அது இருக்காது. நீங்க உயிரோட்டமாக சொர்க்கத்துல தேவதைகளாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 6வது பாயிண்ட். இந்த விராட்ட டிராமாவின் திட்டத்தின் அனுசாரம் சங்கமத்தின் இனிமையான நேரத்தில் நெருக்கமான தெய்வீக குழந்தைகள்தான் விகாரத்தின் மீது வெற்றி பெற்று வைகுண்டத்தின் இனிமையான லாட்டரியை பெறுகிறீர்கள். உங்களுடைய தலையெழுத்து எவ்வளவு நன்றாக இருக்கிறது, அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்கிறது. இந்த நேரம் நீங்கள் ஆண், பெண் இருவரும் அழிவற்ற ஞானத்தின் மூலமாக தகுதியான தேவதா பதவியை அடைகிறீர்கள்.
இதுதான் இந்த இனிமையான சங்கமத்தின் அதிசயமான நேரத்தின் அதிசயமான வழக்கம் ஆகும். 7வது பாயிண்ட், ஈஸ்வரன் சாட்சியாகி பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது, நான் எந்த நடிகர்களுக்கு நிறைய நகைகள் போட்டு அலங்காரம் செய்து இந்த சிருஷ்டி என்ற மேடைக்கு நடனமாட அனுப்பி இருந்தேனோ, அவர்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சாட்சியாக இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். நான் என்னுடைய தெய்வீக குழந்தைகளுக்கு தங்கமணி, வெள்ளிமணி கொடுத்து இந்த தங்க ஆபரணங்களை அணிந்து மகிழ்ச்சி நிறைந்த முகத்துடன் சாட்சியாகி நடிக்கவும் செய்யுங்கள். மேலும் சாட்சியாகி இந்த விளையாட்டையும் பாருங்கள், மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்று சொல்லியிருந்தேன். ஆனால் அரைக்கல்பம் ராஜ்ய பாக்கியத்தை அனுபவம் செய்துவிட்டு பிறகு தன்னுடைய படைப்பான மாயையிடம் மாட்டிக்கொண்டு விட்டார்கள். அதாவது தானே படைத்த மாயா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா தன்னுடைய பலவீனங்கள் தான் மாயை. தன்னுடைய பலவீனங்களாலேயே மாட்டிக்கிட்டீங்க. தேக அபிமானத்துல வந்து விகாரியாகி மாட்டிக்கிட்டீங்க. பிறகு இந்த மாயையை விட்டு விடுங்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். இந்த ஞான மார்க்கத்தின் மூலம் விகார காரியங்களிலிருந்து முற்றிலும் மாற்றம் அடைந்து விகாரமற்றவர்களாக ஆகுவதின் மூலம் முதல் இடைக்கடை துக்கங்களிலிருந்து விடுபட்டு ஜன்ம ஜன்மாந்தரத்திற்கு சுகத்தை அடைந்து விடுவீர்கள். 8வது பாயிண்ட், உங்களுக்கு உயர்ந்த மனநிலையில் இருக்கக்கூடியவரிடமிருந்து ஏதாவது எச்சரிக்கை கிடைக்கிறது என்றால் அதில் ரகசியம் நிறைந்திருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்வதில்தான் நன்மை இருக்கிறது. அவர்கள் கொடுக்கும் எச்சரிக்கையில் அவசியம் ஏதோ நன்மை அடங்கி இருக்கிறது. எனவே உள் ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு இவரிடமிருந்து என்ன பாயிண்ட்ஸ் கிடைத்திருக்கிறதோ அவை முற்றிலும் சரியாக இருக்கிறது என்று மிகுந்த குஷியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை என் மூலம் ஏதாவது தவறு நடக்கிறது என்றால் அந்த பாயிண்ட்ஸ் நினைவுக்கு வருவதின் மூலம் என்னை திருத்திக் கொள்வேன். எனவே எந்த ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும் மிகவும் விஷால புத்தியுடன் தாரணை செய்வதின் மூலம் நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள். அதாவது ஞான மார்க்கத்துல உங்களுக்கு மேலே இருக்கிறவங்க அல்லது நல்ல மனநிலையில இருக்கிறவங்க, நல்ல ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க உங்களுக்கு ஏதாவது அறிவுரை கொடுத்தாங்க, எச்சரிக்கை கொடுத்தாங்க அப்படின்னா அதை ஏத்துக்கோங்க. இப்போ நீங்க அப்படி இல்லாம இருக்கலாம், உங்களுக்கு அது தேவை இல்லாம கூட இருக்கலாம். அவங்க சொல்றாங்க அப்படின்னா அதுல ஏதோ ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்லி ஏத்துக்கோங்க. இப்போ அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படல, ஆனால் ஏதோ ஒரு நன்மைக்காக தான் அந்த பாயிண்ட் வந்து பாபா நமக்கு டச் பண்ணியிருக்காங்க அவங்க மூலமா. ஆகையில குஷியாக ஏத்துக்கோங்க. ஏன்னா ஒருவேளை உங்க மூலமாக ஏதாவது தவறு நடந்ததுன்னா அப்போ அந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா உங்களால உங்களை திருத்திக் கொள்ள முடியும். ஆகையில எந்த ஒரு எச்சரிக்கையாக இருந்தாலும் விஷால புத்தியுடன் தாரணை செய்யுங்க, முன்னேற்றத்தை அடைவீங்க அப்படின்னு சொல்றாங்க. 9வது பாயிண்ட், இப்பொழுது நீங்கள் தினமும் உள்நோக்கு முகமுடையவராகி நினைவில் இருக்க வேண்டும். ஏனென்றால் உள்நோக்கு முகமுடையவராக ஆகுவதின் மூலம் தன்னை பார்த்து கொள்ள முடியும். பார்ப்பது மட்டுமில்ல, மாற்றிக்கொள்ளவும் முடியும். இதுதான் மிக உயர்ந்த மனநிலை. ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய நிலைக்கு ஏற்ப முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் எந்த ஒரு முயற்சியாளர் பற்றியும் வாக்குவாதம் நடக்க முடியாது.
அதாவது என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இப்போ மாணவர்கள் படிச்சிட்டு இருக்காங்க ஸ்கூல்ல, காலேஜ்ல அப்படின்னா, எக்ஸாம் வந்த பின்னாடி தானே நம்ம முடிவு செய்ய முடியும். அவங்க யாருன்னு சொல்லிட்டு. படிக்கும் போதையே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸு, தேர்ட் கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்ல முடியுமா? அதுபோல இப்போ இன்னும் எல்லாரும் அந்த ப்ரோசஸ்ல இருக்கிறாங்க. முயற்சியாளர்களாக இருக்கிறாங்க. அதனால இவங்க இப்படி, அவங்க அப்படின்னு சொல்லி விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. விவாதிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால வாக்குவாதம் எல்லாம் செய்ய வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய நிலைக்கு ஏற்றபடியான முயற்சியாளர்களாக இருக்கிறார்கள். உயர்ந்த பதவி அடையக்கூடியவங்கன்னா அவங்களுடைய முயற்சி உயர்ந்ததாக தான் இருக்கும். சாதாரண பதவின்னா அவங்க சாதாரண முயற்சியாளராக இருப்பாங்க. தாழ்ந்த பதவி அப்படின்னா அந்த முயற்சியும் அது போல தான் இருக்கும். ஆகையால் அவர்களுடைய நிலையை பார்த்து அவர்களிடமிருந்து குணங்களை எடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை குணங்களை எடுக்க முடியவில்லை என்றால் விட்டுவிடுங்கள். முடிஞ்சா குணத்தை பாருங்க. விசேஷத்தன்மை ஏதாவது இருந்ததுன்னா பாருங்க, எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சும்மா இருங்க. மற்றவங்கள பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 10வது பாயிண்ட். நீங்கள் சதா தன்னுடைய சர்வ உத்தம லட்சியத்தை முன்னால் வைத்துக்கொண்டு தன்னை பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பிரத்யேகமாக முயற்சியாளர்கள். அதாவது இண்டிவிஜுவல் வைஸ் முயற்சி செய்யக்கூடியவர்கள். நீங்கள் உங்கள் மீது பார்வையை வைத்து முன்னேறி கொண்டே இருங்கள். யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் சரி, நான் என்னுடைய சொரூபத்தில் நிலைத்திருப்பேன். மற்றவர்கள் யாரையும் பார்க்க மாட்டேன் என்று இருக்க வேண்டும். என்னுடைய புத்தியோக பலத்தின் மூலம் அவர்களுடைய நிலையை தெரிந்து கொள்வேன் என்று இருக்க வேண்டும். உள்நோக்கு முகம் என்ற நிலையின் மூலம்தான் நீங்கள் அநேக பரீட்சைகளில் தேர்ச்சி பெற முடியும். நல்லது. ஓம் சாந்தி. கருமங்கள் செய், அதில் நல்லதே செய். தருமத்தின் முன் நிற்க வேண்டும். ஒரு நாள் நீ நிற்க வேண்டும். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். தர்ம தேவனுக்கு முகத்தை காட்டி நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதான் பதில் சொல்ல வேண்டும். நீதி தேவனே உன் முன் வருவான். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். நீ உன்னை ஆயத்தம் செய்வாய். கருமங்கள் செய்வாய், நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும். தர்மம் உன்னை கேட்கும். நல்லதை செய், என்றும் நல்லதை செய். நல்லதை செய், என்றும் நல்லதை செய். அடுத்தவரெல்லாம் நலமாய் வாழ அன்புடன் சிந்தனை செய்வாய். கெடுமனத்தார்க்கும் நல்லதை செய்வாய். அவர் மனம் திருந்திட காண்பாய். பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும்
தீவினையை செய்யாதே. பாவங்கள் செய்து நண்பரை இழந்து வெட்கத்தினால் தரை பார்க்கும் தீவினையை செய்யாதே. கர்மங்கள் செய்வாய் நல்லதை செய்வாய், ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டும், தர்மம் உன்னை கேட்கும். நல்லதை செய் என்றும் நல்லதை செய், நல்லதை செய் என்றும் நல்லதை செய்.